வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 24ஆம் தேதி 7/3/2024 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 1:04 வரை உத்திராடம், பிறகு திருவோணம். இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று தனிய நாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. மேஷராசி. மேஷராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் இன்னைக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்துல ராசி அதிபதி செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில சந்திரனோட சேர்ந்து இருந்து சந்திர மங்கள யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அதற்குரிய வாய்ப்பு கிடைப்பதற்கான அமைப்பு இன்னைக்கு இருக்கும். வேலையில இருக்கிற டென்ஷன் போகுங்க. வேலையில இந்த வேலை நமக்கு நிலைக்குமா நிலைக்காதான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேற வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வேலை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கர்மஸ்தானாதிபதியான சனி கர்மஸ்தானத்துக்கு 2வது இடத்துல இருக்கிறதுனால கர்மம், அதாவது நம்ம உங்க வேலைகளால நீங்க சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வேலையை பற்றிய கவலையை விடுங்க. பெண்களுக்கு செல்வ நிலையில கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்குங்க. ஆனாலும் இன்னைக்கு பலராலும் பாராட்டப்படுவீங்க. ஆன்மீக உணர்வு அதிகமா இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த வேலைகள்ல ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆசிரியரின் பாராட்டை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகமான நாளுன்னு கூட சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்து அன்றாட வேலைகள்ல கவனத்தோட ஈடுபடுறது நல்லதுங்க. கூர்மையான பொருட்கள் கரண்ட்ல வேலை செய்யும் போதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். சிலருக்கு மன கஷ்டம், அதனால பண கஷ்டமெல்லாம் இன்னைக்கு இருக்கதாங்க செய்யும். கொஞ்சம் சோர்வா இருப்பீங்க. எதுலையும் கவனத்தோட இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு சம்பாதிக்கிற வழிமுறைகள் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிருவீங்க. வேலையிலே ஆகட்டும் அல்லது உங்களோட தொழில் ஆகட்டும், புதிய யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தி அதை எப்படி டெவலப் பண்றதுங்கிற யோசனையில இருப்பீங்க. தொட்டது தொடங்குங்க. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்கு. சேமிப்புகள் உயரும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க விரும்பியவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. நண்பர்களோட சந்திப்பு இருக்கு. அவர்களால உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். ரொம்ப இனிமையான விஷயங்களால மனசுக்கு பிடிச்ச காரியங்கள் எல்லாம் சிறப்பா நடந்து நன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா. அதிர்ஷ்ட எண் 7 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து பாக்கியஸ்தானத்துல சந்திரமங்கல யோகத்தோட இருக்கிறது சிறப்புங்க. ராசி அதிபதியான சுக்கிரன் இன்னைக்கு கும்பராசிக்கு வந்துட்டாரு. அதிநட்பு கிரகமான சனி பகவானோட வீட்டுல சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறது உங்களுடைய எல்லா கர்ம வினைகளும் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு நிலை ரொம்ப அந்யோன்யமா சந்தோஷமா இருக்குங்க. இடம் பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு சகோதர வழியில நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. தொலை தொடர்பு துறையில இருக்கிறவங்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவாங்க. மீடியா துறையில எல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட சில பிரச்சனைகள் ஏற்படலாம். காரிய தடைகள் இல்லாம நல்லபடியா முடிச்சு மனசு நிறைவடைவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாவே இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு விரும்பிய இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிரயாணங்கள் செய்வீங்க. பிரயாணங்களால பயனடையக்கூடிய
யோகமான நாளாகவும் இருக்கு. இன்னைக்கு கோயில் வழிபாடு செய்யறது, வேண்டுதல்களை நிறைவேற்றுறது, பிரார்த்தனைகள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. தான தர்மங்கள் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல்கள் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் நடந்து உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குங்க. உங்களோட புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி சேர்ப்பீங்க. மனைவி வழியில அல்லது வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு நல்ல யோகத்தை அடையக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கேளிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருந்தாலும் ஆன்மீகத்திலையும் அதிக நாட்டம் இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்வீங்க. வணங்க வேண்டிய தெய்வங்களை, இஷ்ட தெய்வங்களை மனசுல பிரார்த்திச்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்யறது ரொம்ப நல்லதுங்க. சிலர் காரியத்திலேயே கண்ணாக இருந்து அதுல வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கருஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, கருஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 6. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்த்து நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும். பண பிரச்சனைகள் இருக்கும். அதனால வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல்கள் சிலருக்கு ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. வாய் வார்த்தைகள்லையும் கவனம். சாதாரண பேச்சுக்கள் கூட பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இருக்கும். சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. கோவில் குளங்களுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணீங்கன்னா மனசு நிறைவா இருக்குங்க. பெண்களுக்கு அடுத்தவர் விஷயங்கள்ல இன்னைக்கு தலையிடாம இருந்தீங்கன்னாவே பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காது. பிரச்சனைகள் நடக்கிற இடங்கள்ல இல்லாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களோட இணக்கமா இருக்கணும். நண்பர்கள் கிட்ட கோபதாபப்படாதீங்க. விட்டு கொடுத்து போறது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா தாங்க இருக்கு. கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். கணக்கு வழக்குகள்ல இருந்த குழப்பமெல்லாம் இன்னைக்கு தீரும். பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அண்டை அயலார் உங்களோட ரொம்ப அனுசரணையா இருப்பாங்கங்க. அது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். கருஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னாவே தேவையில்லாத மன கஷ்டங்கள்ல இருந்து தப்பிச்சிடலாங்க. அடுத்தவங்களோட பேச்சு உங்களுக்கு ஏளன பேச்சுக்களா தெரியும். சாதாரண பேச்சு கூட உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். அல்லது உங்களை கேலி பண்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். சாம்பல் நிற ஆடை உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய விஷயங்களை கூட நீங்க தலையிட்டு அந்த பிரச்சனைகளை பெருசாக்காம அப்படியே சுமூகமா முடிச்சு வச்சிருவீங்க. உங்களோட தலைமை பொறுப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. கருத்துக்கள் வெளிப்படும். பேச்சு திறமை அதிகமா இருக்கும். வேலை இடத்திலையும் உயர் அதிகாரிகளோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், கருஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் கடகராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயோட சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோட செயல்படுறதுனால உங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளால நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். அவங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகளால மன நிறைவடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. அதே நேரத்துல 7க்கு அதிபதியான சனி பகவான் 8வது இடத்துல இருந்து லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதினு சொல்லப்படுகிற சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால தொழில்கள்ல புதிய முதலீடு செய்யறத மாத்திரம் கொஞ்ச நாளைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு
வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ரொம்ப மனநிறைவை கொடுக்கும். அவர் உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு பெருமையா உணரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா படிப்பீங்க. படிப்புல ரொம்ப கவனத்தோட இருப்பீங்க. செய்யற வேலைகளையும் சிறப்பா செஞ்சு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பா செய்வீங்க. எதுலையுமே ஒரு முனைப்போட இருப்பீங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை பொறுப்பா செஞ்சு நல்லா பெருமையா உணரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வீட்டில் உள்ளவங்களும் உங்ககிட்ட ஒத்துமையா நல்லபடியா நடந்துக்கிருவாங்க. பொருளாதாரத்திலையும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அளவு பொருள் இருப்பு கையில இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் சரியானதா தவறானதா, எதனால நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருப்பீங்க. தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தியா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. இன்னைக்கு ஒரு நபரை நீங்க சந்திச்சீங்கன்னா அந்த நபர் வாழ்க்கையில உங்களுக்கு மறக்க முடியாத நபரா இருப்பாரு. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. உங்களோட வேண்டுதல்கள்லாம் பலிக்கும். வீட்டுல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். உடல்ல இருந்த அந்த ஒரு மந்த நிலை மாறி நல்லா சுறுசுறுப்பா உணரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இன்று பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 2, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் 6வது இடத்துல ருண ரோகஸ்தானத்துல 4ஆம் அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. இத்தனை நாட்களாக 6வது இடத்துல இருந்த சுக்கிரன் இப்ப 7வது இடத்துக்கு வந்துடுறாருங்க. 7வது இடத்துல சுக்கிரன் ராசியை பார்க்கும் பொழுது திருமணத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு திருமணம் கூடி வருவது போல இருந்து கடைசி நேரத்துல தடையா இருக்கும், இல்ல தள்ளி போயிருக்கும். இந்த மாதிரி கிரகநிலைகள் இவ்வளவு நாள் இருந்ததுனால அந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்குங்க. இப்ப அது விலகி நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமண யோகம் கூடி வரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லாவே இருக்குது. பெண்களுக்கு மனசு நல்ல தெம்போட தைரியத்தோட இருக்குங்க. ரொம்ப ஆரோக்கியமா உணர்வீங்க. விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களை சரியா புரிஞ்சுக்கிறாம தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சந்தோஷமா இருப்பாங்க. மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. சிலருக்கு நண்பர்களால நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மக நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. பிரயாணங்கள்ல கவனமா இருங்க. தரையிற வலிக்கிறாம பார்த்து நடங்க. ரோட்ல போகும்போதும் வரும்போதும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் பிரயாணங்கள்லையும் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லதுங்க. காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க கருமாரி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அதிர்ஷ்டமான நல்ல நாள்னே சொல்லலாம். நீங்க விரும்பிய விஷயங்களை விரும்பியபடி செஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு. தொட்டது தொடங்கும். பாக்கிகள் வசூலாகும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குங்க. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த முயற்சி வெற்றியை கொடுத்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குங்க. நண்பர்களால உதவிகள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படும்படி உங்களோட முன்னேற்றம் இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் 5வது இடத்துல செவ்வாய் பகவானோட சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோட இருக்கிறது சிறப்பு. ராசிக்கு அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் அதிகமா இருக்கும். பொருளாதார வளர்ச்சி உங்களையே ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு முன்னேற்றமா இருக்குங்க. பாக்யாதிபதியான சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதியான சனியும் 2 திரிகோணாதிபதிகள் இணைந்து நட்பு நிலையில இருக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு சிறப்பா இருக்கும். குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்கும். குடும்பத்துல ஒரு யோகமான சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு
தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு அதிகமா இருக்கும். பகைவரை வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. பெரியவர்களோட அன்புக்கு பாத்திரமாவீங்க. பெருந்தன்மையோட நடந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய நல்ல யோகமான நாளா இருக்கு. தெய்வ அருள் நிறைய இருக்கும். உங்களோட காரியங்கள் நல்லபடியா நிறைவேறும். உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தெய்வ அருள் நிறைய இருக்குங்க. உங்க வேண்டுதல்கள் நிறைவேறும். கடவுள் பக்தி உங்களுக்கு அதிகமா இருக்கும். உங்களை சேர்ந்தவர்கள் பெருமை அடையக்கூடிய அளவு காரியங்கள் சிறப்பா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க. சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்வீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பிரம்மராம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறைய நடக்கும். வீட்டில் உள்ளவங்க உங்களோட உதவியாகவும் இணக்கமாகவும் இருப்பாங்க. உங்களோட கருத்துக்கு இன்னைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய அளவு உங்களோட அந்தஸ்து உயருங்க. பொருள் வரவு பண வரவெல்லாம் தாராளமா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கையிருப்பு தேவையான அளவு இருக்கும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உதவி மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். அக்கம் பக்கத்தினரை ரொம்ப அனுசரித்து செல்வீங்க. வேலையிலையும் சக ஊழியர்கிட்ட உங்களோட மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்குங்க. பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய அமைப்பு இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான 4வது இடத்துல தனாதிபதியான செவ்வாயோட சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோட செயல்படுறது சிறப்பு. ராசி அதிபதியான சுக்கிரன் யோகாதிபதியான சனி பகவானோட சேர்ந்து 5வது இடத்துல லாபஸ்தானாதிபதியோட இருக்கிறதுனால உங்களோட பிள்ளைகளால பெரிய அளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. குழந்தைகள் ஸ்தானத்துல ராசி அதிபதி குழந்தைகள் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வீட்டில் ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு அரசாங்கத்தால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. காரிய தடைகள் எல்லாம் அகலும். உடல் நலத்துல நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க. தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவு பொருளாதார வசதி இன்னைக்கு சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க. தந்தையாரோட அன்பு இன்னைக்கு அதிகமா இருக்கும். அவரோட ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல நாள்னே சொல்லலாம். நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடந்து நிறைய நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும். திருமணத்திற்காக எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல்நிலையில கொஞ்சம் சோர்வா உணர்வீங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுறத விட்டுருங்க. எதுக்கெடுத்தாலும் கோபப்படாதீங்க. இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு மன நிறைவை கொடுத்தாலும் சில விஷயங்கள்ல உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்லயும் சரி வெளியிலையும் சரி அமைதியா காரியத்தை சாதிச்சுக்கிறது நல்லதுங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்களே உங்களை நினைச்சு பெருமைப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும். செய்யற வேலைகளை சிறப்பா செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு உங்க குறைகளை எல்லாம் தீர்க்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட். அதிர்ஷ்ட எண் 6, 8. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான 3வது இடத்துல தைரிய காரகனான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில சந்திரனோட சேர்ந்து இருந்து சந்திர மங்கள யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நாளா தடைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் அல்லது வேலையிலையா இருக்கட்டும் உங்களோட புதிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது.
4வது இடத்துல சுக்கிரன் சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களோட பொருளாதாரத்திலையும் நல்ல வளர்ச்சி இருக்கும். பண வரவு தாராளமா இருக்குங்க. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். பிள்ளைகள் உங்களோட நல்ல இணக்கமா சந்தோஷமா இருப்பாங்க. வாழ்க்கை துணையோட அன்பும் உங்களுக்கு பெரிய ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருக்குங்க. மாணவர்களுக்கு எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆனாலும் தைரியத்துல குருட்டு தைரியம் இருக்கக்கூடாது. எதையுமே பொறுமையா செய்யணும். பொறுமை ரொம்ப அவசியம். கவனத்தோட இருங்க. விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்காலத்தை பத்திய நினைவுகள்ல சேமிச்சு வைக்கணுங்கிற அந்த ஆர்வமும் கவனமும் உங்ககிட்ட இருக்குங்க. சிலர் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைப்பீங்க, அல்லது வீட்டுல சேமிக்கக்கூடிய அளவு பொருளாதார வசதி சிறப்பா இருக்கும். விவசாய தொழில் லாபத்தை கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பழைய கெட்ட நினைவுகள் உங்க மனசை வாட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேண்டாத நினைவுகள்ல இருந்து வெளியில வாங்க. பாசிட்டிவா எதையும் நினைச்சீங்கன்னா நீங்க செய்யற விஷயங்களையும் நல்லபடியா செஞ்சு நல்ல வெற்றி பெறலாம். மனசுல உள்ளத அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியமான நல்ல நாள்னே சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ரொம்ப நாளா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அது சரியாகிற மாதிரி நல்ல மருத்துவம் கிடைச்சு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு தைரியம் அதிகமாகும், தன்னம்பிக்கை இருக்கும். இதுல இருந்து மீண்டு வந்துருவோங்கிற ஒரு தெளிவு இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் 2வது இடமான தனஸ்தானத்துல செவ்வாயோட சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சிறப்பு. 3வது இடத்துல இருக்க சனி பகவான் சகோதரர்களுக்குள்ள சில மன கசப்புகளை ஏற்படுத்தலாம். கவனமா இருக்கணும். சகோதரர்கள் கூட ஒத்து போங்க. அவங்களோட வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. குடும்பத்திலையும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. யாரையும் குத்தலா பேசுறது, நக்கலா கேலியா கிண்டல் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா ஒற்றுமையோட சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு மனசுல சலனங்கள் இருக்கும். தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்குங்க. ஏதாவது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல இன்னைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா சிலருக்கு அனாவசிய செலவுகள் இருக்கும். மாணவர்களுக்கு காரியங்களை செயல்படுத்துறதுல தடைகளும் தாமதங்களும் இருக்கலாம். தேவையில்லாத டென்ஷன் இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. மூல நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகளை கொஞ்சம் கவனமாகவும் யோசித்தும் செய்யணும். சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பிரயாணங்கள்ல கவனமா இருங்க. முடிஞ்சா பிரயாணங்களை தவிர்த்துடுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனத்தோட போங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க ஸ்ரீதேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொழில்ல சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. தொட்டது தொடங்கும். பேச்சு திறமை சிறப்பா இருக்கும். உங்க பேச்சு திறமையால நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அலுவலகத்திலும் உங்க மேல் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. உங்களோட அறிவும் அனுபவமும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பெற்றவரோட பாராட்டுக்களை பெறுவீங்க. முன்னால இருந்த கோபதாபங்கள்லாம் விலகி இன்னைக்கு எல்லாருக்கூடையும் ஒரு இணக்கமான சமாதானமாக போகக்கூடிய சூழல்கள் இருக்கும். உங்களோட முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய உதவிகள் செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு இன்னைக்கு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 3. மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் செவ்வாய் பகவானோட சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோட இருக்கிறது சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்பீங்க. மனசுக்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்பம் சீரா நடக்கும். குடும்பத்துல நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும். 2வது இடமான வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால
பேச்சுல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. நீங்க சாதாரணமா பேசுற விஷயங்கள் கூட சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். அல்லது அடுத்தவங்களால தப்பா புரியப்பட்டு உங்களுக்கு வீணான பழி பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம். அதனால வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. கொடுத்த பொருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதனால யாருக்கிட்டையும் உதவி செய்யறதுக்கு முன்னால யோசிச்சு செய்யுங்க. பெண்களுக்கு எடுத்த செயல்கள் வெற்றியோட முடியும். இருந்தாலும் உங்களோட சில விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறதுனால பொறுமையா இருக்கிறது அவசியங்க. வேலை இடத்துல இருந்து நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு பெருமைப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும். உங்களுக்கு தகுந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப கௌரவமும் சிறப்பா இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் பண்ணி காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்குங்க. உங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறும். உங்களுடைய அனுபவத்திற்கு ஏற்ற பயன்கள் இன்னைக்கு அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கணவனோ அல்லது மனைவியோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ வேலை விஷயமா போயிருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஆரம்ப நாளா இருக்கும். புதிய உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிருவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குவீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. பார்க்கிற பொருளெல்லாம் வாங்கணுங்கிற ஆசை உண்டாகும். நிறைய செலவு செய்வீங்க. வருமானமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். வீட்லேயும் உங்களுக்கு ஒற்றுமையா எல்லாரும் இருக்கிறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் 6வது இடத்து அதிபதியாகி 12வது இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாம். ராசி அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனோட இன்னைக்கு சேர்றதுனால உங்களோட பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவுகள் எல்லாம் விலகி உங்களுக்கு பொருளாதாரம் நிறைய மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. யார் மூலமாவது இன்னைக்கு வருமானம் சிறப்பா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் வளர்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு பெருமைப்படக்கூடியதா இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்கும். ஆரோக்கியம் சீராகும். மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். வேண்டிய நேரத்துல வாங்கக்கூடிய பொருளாதார வசதி இன்னைக்கு உங்க கையில இருக்குங்க. பெண்களுக்கு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய சூழல்கள் இருக்கும். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா இணக்கமா இருக்கிறதுனால குடும்பம் அமைதியா சீரா இருக்குங்க. மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கல்வியில இன்னைக்கு உயர்ந்த நிலையை அடைவீங்க. எதிர்பார்த்ததுக்கு அதிகமாகவே தேர்ச்சி விகிதம் இருக்கும். மதிப்பெண்கள் உயர பெறுவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். உறவினர்கள் உங்ககிட்ட அன்பா பாசமா நடந்துக்கிருவாங்க. சகோதர வழியில இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் மறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண வரவுல இருந்த தடைகள் அகலும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க நீலாதேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து பொறுமையா இருங்க. உங்களோட காரியங்கள்ல கண்ணும் கருத்துமா இருங்க. பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட கொடுக்காம நீங்களே செய்யறது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுதும் கவனமா இருக்கணும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்க செஞ்சு அவங்களோட அன்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட மதிப்பும் கௌரவமும் உயரும். வீட்டில் ஒரு நல்ல சூழல் இருக்கும். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அளவு பொருளாதார வசதி இருக்கும். கடன்கள் தொல்லை தராது. இன்னைக்கு நடக்கிற விஷயமெல்லாம் மன நிறைவை கொடுக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 8 9. மீனராசி. மீனராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல தனாதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு. தனாதிபதி உச்சம் பெற்ற நிலையில சந்திரனோட சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களோட பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க.
குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும். குடும்பஸ்தானாதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருக்கும்போது குடும்பத்துல ஒற்றுமையும் நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குங்க. பிள்ளைகளாலையும் நல்ல வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சனி பகவான் 12வது இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுப்போட நடந்துக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரயாணத்தால பயன் இருக்குதுங்க. உங்களுடைய கொள்கைகள் இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க. மாணவர்களுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். இருந்தாலும் உங்களோட காரியங்கள்ல கடின உழைப்பு தேவையா இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தலை நிமிரும்படியான திருப்பு முனையான விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க. உயர்ந்த பதவிகள் தேடி வரும். உத்தியோகத்துல உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பண தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. பொதுமக்களால பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. பொது சேவையில அதிக ஈடுபாடு இருக்கும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு குடும்பத்துல நீங்க எதை செஞ்சாலும் அடுத்தவங்க குற்றம் சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க. பொறுமையா இருங்க. நிதானத்தை கடைப்பிடிக்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படுறது இன்னைக்கு வேண்டாங்க. அடுத்தவங்களை புண்படுற வார்த்தைகளை பேசாம கவனத்தோட பேசுங்க. எதுக்கும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மனசுல ஏற்பட்ட குறைகள் எல்லாம் விலகும். உடல் நல்லா சுறுசுறுப்போட ஆரோக்கியமா இருக்கும். பணவரவு நல்லா இருக்கும். செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் அதுல லாபமா அதிகமா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிர் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் பிரவுன். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.